தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி தாரா முரளி. சோலார் கம்பம் பணி நடைபெறும் இடத்தை செய்த தமிழக வெற்றிக்கழக திருப்பூர் தென் கிழக்கு மாவட்ட செயலாளர் சத்தியபாமா எம்எல்ஏ ஆய்வு செய்தார். விபத்துக்கள் நடப்பதை தவிர்க்க வேண்டும், சாலைகளில் வாகனம் செல்லும் அளவு கம்பங்களை உகந்த வேண்டும் என்று சோலார் நிறுவனங்களிடம் கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த சங்கரண்டாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கொழுமங்குழி, சிறுகிணறு உள்ளிட்ட பகுதிகளில் புள்ளக்காளிப்பாளையம் முதல் ராசிபாளையம் கள்ளிப்பாளையம் வரையிலான பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சோலார் நிறுவனத்தின் சார்பில் மின் கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்றுள்ளதாக கூறி சாலையின் இருபுறங்களிலும் மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் ஏற்கனவே குறுகலாக உள்ள சாலையில் பொதுமக்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி வாகனங்கள் சென்று வருவதில் கடும் சிரமம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. பள்ளி நேரங்களில் அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் எதிரெதிரே வரும் வாகனங்கள் விலகி செல்ல போதிய இடவசதி இல்லாமல் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், இதனால் பள்ளி மாணவர்களில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இப்பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் சாலைகள் ஏற்கனவே பழுதடைந்துள்ள நிலையில் கல்குவாரிகளுக்கு செல்லும் லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் மின் கம்பங்களுக்கு அருகில் செல்லும்போது போதிய பக்கவாட்டு இடமின்றி கம்பங்களில் மோதும் அபாயமும் இருப்பதாக அவர்கள் கூறினர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஜி.எஸ். சோலார் நிறுவனத்திடம் பலமுறை தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து இன்று சோலார் கம்பங்கள் அமைக்கும் இடத்திற்கு இன்று தமிழக வெற்றி கழக திருப்பூர் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் சத்தியபாமா எம்எல்ஏ நேரில் ஆய்வு செய்தனர். இதில் தெற்கு நகர செயலாளர் அபுதாஹிர், வடக்கு நகர செயலாளர் கதிர், கவுன்சிலர் நாகராஜ், கலைப்பிரிவு லட்சுமணன் குண்டடம், சோமு செல்வ பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட செயலாளர் சோலார் கம்பெனி நிறுவனத்திடம் மக்களுக்கு பாதிப்பு அடையாமல் கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று கூறினார்.